ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நோம்புனா நம்ம பரபரப்பாக என்ன சொல்கிறது, என்னென்னமோ ரெடி பண்ணுவோம். இப்போ நோம்பு முடிய போகிறனால நெருங்க என்ன செய்யறது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் இஷ்டம் இல்லை. டெய்லி அதே வடை பஜ்ஜி அதே சாப்பிட்டுருக்கோமா, இப்போ முன்ன மாதிரி சாப்பிட முடியல. ஆனால் மற்ற ஏதாவது செய்யணும் இல்லையா, அதனால் ரோஸ் மில்க் இது வசீம் செஞ்சான். அங்கே பாருங்கள், வசீம் நிற்கிறான் பாருங்கள், என்ன போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. வசீம் ரோஸ் மில்க் செய்யணுன்ட்டு அவனவே செஞ்சான், நான் செய்யலை. இதான் சொல்லுங்கள். ஹாய். வசீம் பார்த்தீங்கன்னாக்கோ எதாவது நினச்சா செஞ்சேன்னு உடனே செஞ்சாகணும். ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி கொஞ்சமாக செஞ்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணியாச்சு. முட்டைக்கோஸை உரம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு இது துருவி எடுத்துக்கலாம். வசீம் நோம்பு கஞ்சி வாங்கி வச்சுக்கேன். ஸ்கூல் போய்ட்டு 4 மணிக்கு தான் வந்தான். முன்னாடிலாம் 3 மணிக்கு ஊற்றிடுவாங்க. இப்போ பசங்க ஸ்கூல் போனாலும் 4 மணிக்கு எங்கள் ஊரில் நோம்பு கஞ்சி ஊற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு சீனா கருப்பாயிரும். ஓகேங்களா, கொஞ்சம் எங்கள் ஊரில் ஆள் வந்திருந்தாங்களா, அதனால கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டு அதை லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தனியாக பவுட்ரு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், சிக்கன் 60 மசாலா போட்டுருக்கோம். ஓகேங்களா, நம்ம எல்லாத்தையுமே சிக்கன் 60 மசாலா சேர்ப்போம், ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது தேவை உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு மைதாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும். ஆயில் ஊற்றிக்கலாம். லைட்டாக அப்படி சூடாயிருச்சு. நம்ம மிதமான சூட்லேயே போட்டு எடுத்துடலாம். இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக போட்டு எடுத்துப்போம். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு வேகும், மைதாவும் வேகும். ஓகேங்களா, அதனால் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது ஒரு பக்கோடா மாதிரி, ஆனால் பக்கோடா கடலமா போடுவோம், இது மைதாமா போடுறோம், அவ்வளோ டேஸ்ட். அடுப்பை நம்ம கம்மி பண்ணி வச்சு தட்டி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு வேகும், நம்ம முட்டைக்கோஸ் வேகும், மைதாவும் வேகும். ஓகேங்களா, நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா ஆயில் நல்லா வடித்து பிளேட்டில் வர மாதிரி பெருசாக இந்த பெருசாக போட்டலாம். வர மாதிரி கயமாகுதா, நமக்கு பொறுமை இல்லை. ஓகேங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டோமாக்கும் நமக்கு சீக்கிரம் முடியும். இதே எடுத்துடலாம். நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது ஒரு வடை சொல்லலாம், பக்கோடா சொல்லலாம். இதுக்கு பேர் நம்ம இஷ்டம், என்ன பேருன்னு வச்சுக்கலாம். டேஸ்ட்டு மட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. வசீம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாகி பாருங்கள் எப்படி படுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா அலசி, இது இஞ்சி பூண்டு அரைச்ச கப்பு தான். இது கூட சேர்த்து அரைச்சேன். ஏன்னா இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துக்கலாம்.
ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சமாக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காய் எனக்கு கிடைக்கல, அதனால தான் சரி இருக்கிறத வச்சு அரைச்சிட்டேன். ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ சாண்ட்விச் செய்கிறதுக்காண்டி முட்டைக்கோசு, கேரட்டு, வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மைனஸ் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ வந்து ஒரு முட்டை உடைச்சி வச்சிருக்கேன். 2 பல்லு பூண்டு, ஒரு 4-5 மிளகு சேர்த்துருக்கு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் சக்கரை சேர்த்து வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா அடிச்சு எடுத்தமாக மைனஸ் சூப்பராக ரெடியாக இருங்க. ஃபஸ்ட் மைனஸ் செஞ்சுட்டு வந்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து ரொம்ப வதங்க தேவை. சேர்த்துக்கிறேன். ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும். கேட்டு சேர்த்துங்க. ரெண்டாவது முட்டைக்கோஸ் சேர்த்துங்க. தக்காளி ஓகேங்களா சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கணும். இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். ப்ரெட் அவசரத்துக்கு கிடைக்காதுங்க. சின்ன சின்ன பாக்கெட்டும் கிடைக்கும். இது பக்கத்து ஒரு அடுப்பை கொட்டி போனால் தான் நம்ம எல்லாமே நம்ம நினச்சபடி ப்ரெட் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். இங்கே இந்த ப்ரெட் தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது இருக்கட்டும், நம்ம கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சேர்த்துட்டு இது கூட மைனஸ் சேர்க்க போகிறோம். மைனஸ் பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சைடில் வந்து தோசை தவா வச்சாச்சு. நம்ம சாண்ட்விச் மேக்கெலாம் நம்மகிட்ட கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக ரெசிபி செஞ்சு சாப்பிட்றோம். ஓகேங்களா? அதனால் தோசை தவாவில் போட்டு எடுக்க போகிறேன். தோசை சைடில் வந்து சூடாகட்டும். இப்போ வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்து நம்ம க்ரீன் சட்னி வந்து ஆட் பண்ணி தடைக்கலாம். இதே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பெரிய ப்ரெட்டாக சூப்பராக இருக்குங்க. இது ப்ரெட் எங்களுக்கு இந்த ப்ரெட்டும் கிடச்சிச்சு. சரி ஓகே, கிடச்சாலும் ஓகேன்ட்டு நான் இதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ இதை சேர்த்துடலாம். அப்படி வச்சிடலாம். ஓகேங்களா? அப்படியே வச்சுட்டு நம்ம தோசை தவளை வச்சிடலாம். லைட்டாக கொஞ்சம் கோல்டு கலர் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வசிம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியாசலுக்கு போயிட்டான். அங்கே தான் அவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் நோம்பு திறக்கவே மாட்டான். எப்பயும் பள்ளியாசல் மட்டும் தான் போவான். அவன் வந்து சர்பத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரெட் கலர் தான் சர்பத்து இருக்கும். இன்றைக்கி வந்து லைட் எல்லோ கலரில் இருக்குது. ஏன் கேட்டீங்கன்னாக்கா காலி ஆயிடுச்சு. ரெண்டாவது எங்கள் அம்மா ஒரு பாட்டு வாங்கிட்டு இருந்ததா, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது சர்பத்து. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கான், ஆனால் எல்லோ கலரில் இருக்கான். இன்றைக்கி தான் பசங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு இந்த பக்கோடா சாப்பிட்டோமாக்கும் செம்மையாக இருக்குங்க. இருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். அப்படியே ஒன்று எடுத்து லைட்டாக டிப் பண்ணி அப்படி சாப்பிட இருக்குங்க. இந்த சாப்பிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நோம்பு திறந்தாச்சு. இப்போ கொஞ்சம் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சகருக்கு சமைக்கிறதுக்காண்டி வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சு விட்டுறலாம் குக்கரில். லைட்டாக கொஞ்சம் தொக்கு மாதிரி வைக்க போகிறேங்க. குழம்பு வச்சு சாப்பிட முடியாது இல்லையா? நம்ம பொரிச்ச ஆயிரத்துக்குள்ள அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதுக்குள்ள தக்காளி சேர்த்துக்கலாம். இது தக்காளி சேர்த்துக்கலாம். இது நாட்டு தக்காளி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதையும் கூட புளிப்பாயிடும். மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். நம்ம கொஞ்சமாக தான் வைக்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப வைக்கல. தனியாத்தூள், சிக்கன் 60 மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் கொஞ்சம்,
சேர்த்து வைக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப சேர்க்கணும், கொஞ்சம் தான் சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் லைட்டாக மூற அளவுக்கு அப்படி விசில் வச்சிடலாம். விசில் வச்சாக்கும் நம்ம சிக்கன் கிரேவியோ குழம்போ நம்ம வந்து லைட்டாக பெரட்டி தான் சாப்பிட போகிறோம். ரெடி ஆயிரும். சாப்பாடு சைடில் வச்சிடலாம்.